வணக்கம் உறவுகளே. நேற்றைய வீடியோவில் ஒரு கமெண்ட் வந்திருந்தது. தொண்டை கரகரப்புக்கும் மூக்கு அடைப்புக்கும் டிப்ஸ் கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அப்புறம் நிறைய வெஜிடபிள்ஸ்க்கும் நம்ம டிப்ஸ் கொடுக்க போகிறோம். அது என்னென்னு பார்த்துடலாமா? மூக்கு அடைப்புக்கு ஏலக்காய் இருக்குது பாருங்கள், அது நல்லா நெருப்பில் போட்டு கருக்கி கொஞ்சம் மஞ்சத்தூள் வச்சு நல்லா முகர்ந்திங்கன்னா ரெமெடி ஆகும். அது இல்லைன்னா முருங்கை மரம் அதோட பட்டையை செதுக்கிட்டு உள்ளுக்குள்ளே சுரண்டி பார்த்திங்கன்னா சோறு மாதிரி வரும். அது ஒரு காட்டன் துணியில் போட்டு நல்லா இடிச்சிட்டு மூக்கில் வச்சு இழுத்திங்கன்னா சரியாகும். இது சளி இருந்தால் மட்டும் செய்யுங்க. அடுத்து தொண்டை கரகரப்புக்கு சுடுதண்ணி கழுத்துக்கிட்ட வச்சு நல்லா ஒத்தடை கொடுக்கலாம். அது இல்லை அரட்டு இருமல் அப்படின்னா ஒரு ஸ்பூன் நீங்கள் தேன் சாப்பிட்லாம், இருமல் கம்மியாகும். வறட்டு இருமலுக்கு மட்டும்தான் இது. சளி இருந்து தொண்டை கரகரப்பு அப்படின்னா கிராம்பு அல்லது ஏலக்காய் வாயில் வச்சு கடிச்சிட்டு அதோட எச்சில் முழுங்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது நல்லா இருமல் அடைக்கிறோம், அந்த கரகரப்பு போயிடுங்க. காய்கறி பார்ப்போமா? முள்ளங்கி இது போன்ற நீர்க்காய்களுக்கு ஆரம்பத்திலே வதக்கும் போது உப்பு சேர்க்க தேவையில்லை, நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம். முள்ளங்கி பார்த்திங்கன்னா வதக்கும் போதும் சரி, நம்ம சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் சரி, அதுலேருந்து ஒரு ரா ஃப்ளேவர் வரும். இது மட்டும் இல்லைங்க, கோஸில் கூட அது போல் சமைச்சதுக்கப்புறம் அந்த ரா ஸ்மெல் வரும். அப்படி வராமல் இருக்கிறதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்து பாகற்காய் அதோட தன்மையே கசக்கிறது தான். ஆனால் இப்போ எல்லாம் நிறைய பேர் என்ன கேட்குறாங்க, பாகற்காய் கசக்காமல் இருக்கிறதுக்கு டிப்ஸ் கொடுங்க. செம காமெடியாக இருக்குங்க. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் கசப்பை நீங்கள் கசப்பாகவே எடுத்துக்கிறது நல்லது. சரி வாங்க, நான் டிப்ஸ் கொடுக்குறேன். புளி தண்ணி, உப்பு இதில் போட்டு ஊற வச்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த பாகற்காய் எடுத்து சமைச்சிங்கன்னா கசக்காது. ஓகே நண்பர்களே, இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தமைக்காக நன்றி. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான். நன்றி.